சொய்யம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ். இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு, இதை வந்து முழுகிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து ஒரு 7 விசில் வர வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணிலாம் வந்து நான் வந்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே மசிச்சு விட்டால் நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா 7 விசில் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணதால் ஈஸியாக மசிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பார்க்க போதே தெரியும். வேணும்னா நீங்கள் ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து வெல்லம் எவ்வளோ எடுத்தேன்னா, கரெக்டாக 200 கிராம் பருப்புக்கு 250 கிராம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேன். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லம் கரையும். அப்படியே விட்டுட்டு வேறு வேலை பார்த்தோன்னா அடி பிடிச்சி தீஞ்சிடும். ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வெல்லம் கரைஞ்சிடும். இதை வந்து இந்த மாதிரி பண்ணப்போது அந்த அழுக்கெலாம் தனியாக எடுத்துடலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். செகண்ட் வந்து இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சா, அதிகமாக இருந்துச்சா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா மைட் பி ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் ஸ்வீட்னஸ் வந்து இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்னஸ் பக்காவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இந்த வெல்லமும் இந்த பருப்பும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா திக்காகிடும். இது கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அப்படியே விட்டணும் அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு மைதாவில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் கோட் ஆகும். இது இல்லாட்டா வந்து மேலே கோட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ண வேண்டியது தான். உருண்டை வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பெருசாக போட ஆரம்பிச்சிட்டேன். சரி டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு இதை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம மைதாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா மைதா மேலே இருக்கும்ல, ஸோ அது வந்து தனியாக சாப்பிட்ருவோம். பெருசாக ரவுண்ட் பண்ணி போடும்போது மேலே இருக்க மைதாவை தனியாக சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல அது மட்டும் அந்த வெல்லமும் பருப்பு மட்டும் தனியாக சாப்பிடுவோம். ஸோ குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி போடும்போது ஒரே பைட்டில் இந்த மைதாவும் இந்த வெல்லமும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருந்தேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிட்டோன்னே இந்த மைதாக்குள்ளே போட்டு நான் உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெயில். உங்களுக்கு பார்க்க போதே தெரியும் கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிறதால தான் மேலே கோட்டிங் நல்லா ஆகும். இல்லாட்டா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கோட் ஆகாது. ஸோ இதை வந்து 2 சைட் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா குக் பண்ண விட்டுறணும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் வந்து கோல்டன் கலரில் மாறும். ஸோ கொஞ்சம் கோல்டு கலரில் வரப்போது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மைதா மட்டும் தான் மேலே குக் ஆகணும். ஈஸியாக குக் ஆகிடும். நம்ம பருப்புலாம் ஏற்கனவே வேக வச்சது தான். ஸோ இதை மிச்சம் இருக்க பேஜையும் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி மாவில் போட்டு டிப் பண்ணி போட்டுட்டேன். ஸோ ஸ்வீட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சிறுபருப்பில் கூட பண்ணலாம். என் பாட்டிலாம் சிறுபருப்பில் தான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.